ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி எக் பீஸா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஆனியனும் கேப்சிகமும் வந்து அதில் போட்டு வதக்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 கேப்சிகம் 2 கலர்ஸில் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து க்யூப்ஸ் மாதிரி, ஒன்று ஸ்லைஸ் மாதிரி. அந்த மாதிரி போட்டோன்னா நம்ம கொஞ்சம் கடையில் வாங்குகிற பீஸா மாதிரி நல்ல ஒரு அழகாக இருக்கும். இப்போ இந்த ஆனியனும் கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நான் வந்து 3 எக் வந்து எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ திக்காக லேயர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எக் அதிகமாக பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 எக் வந்து எடுத்திருக்கேன். அதை பீட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் போட்டு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிம்மிலே வச்சுட்டு இந்த எக்கோட மேலே வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா நமக்கு அந்த பீட்சாவோட அடியில் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான லேயர் நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக. ஏன்னா இதை இப்போ நம்ம திருப்பி போட்டோன்னா அது அடியில் வந்துடும். ஸோ நமக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சி ஃபீலிங் கிடைக்கும். ஸோ பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா நிறைய திக்கான லேயர் மாதிரி மேலே ஃபுல்லும் போட்டுக்கோங்க. போட்டு கவர் பண்ணி இதை குக் பண்ண. இப்போ நான் இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த எக்கு வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு குக் பண்ண போகிறேன். சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் திருப்பி போட்டிருக்கேன். இந்த நம்ம போட்ட பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து அடியில் வந்து கிறிஸ்பியாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பீஸா சாஸ் வந்து அது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். எக்கு வந்து ஓவரால் முக்கால்வாசி குக் ஆகிடுச்சு. ஸோ அது மேலே நம்ம இப்போ அழகாக ஈவனாக எல்லா பக்கம் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல ஆனியனும் கேப்சிகம் வந்து அது மேலே போட போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸும் போடுங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் நல்லா. இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்தளவுக்கு ஸ்பைஸ் வேண்டாம் அப்படின்னா வெறும் இந்த சாஸ் மட்டுமே போதும். இதுவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஆனியன் கேப்சிகம் எல்லாம் போட்டு ஒரு லேயர் சீஸ் போட்டு திரும்ப இன்னொரு வாட்டி அதுக்கு மேலே அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு திரும்ப வந்து சீஸ் போட போகிறேன். அப்போ நமக்கு நல்ல திக்கான ஒரு லேயர் கிடைக்கும். வந்து நான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுட்டு திரும்ப செகண்ட் லேயர் வந்து சீஸ் வந்து கொஞ்சம் திக்கான லேயர் வரதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து கவர் பண்ணி சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நம்மளோட எக் பீட்ஸா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எக் பீட்ஸா இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ see you next video. Bye bye.